நீங்க சொர்க்கவாசியா நரகவாசியான்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலி இந்த கேள்விக்கு அல்லாஹ் மாத்திரமே வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஆனா இப்படி பண்ண முடியும். நான் சொர்க்கமா நரகமான்னு என்னால கணிக்க முடியும். எப்படின்னு பாக்குறீங்க தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி வ ஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத். சொர்க்கம் இருக்குது, கஷ்டங்களால் திரையிடப்பட்டிருக்குது. நரகம் இருக்குது, இன்பங்களால் திரையிடப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்தா நமக்கு சொர்க்கத்துடைய வாழ்க்கை. இதே இந்த உலகத்துல நம்ம சுகமான வாழ்க்கைய தேடி ஓடுனா, ஒரு இன்பங்களை தேடி ஓடுனா, நவுது பில்லா நம்ம நரகத்துடைய வாழ்வை தேடி ஓடுறோம்னு அர்த்தம். நம்ம அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு நம்ம தீன பரப்புறோமா, இல்லனா யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, என்னோட ஒரு லைஃப் இருக்கிற ஒரு லைஃப் நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோமா? நமக்கு மட்டும் தானே தெரியும். நான் செய்யற பாவங்கள் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் எத்தனை தொழுகைகளை விட்டு இருக்கேன், இந்த உலகத்தை எவ்வளவு நான் பிரியப்படுறேன், ஆகிரத்தை எந்த அளவுக்கு நான் மறந்து இருக்கேன், இந்த தீனுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன், அல்லாஹ்வுடைய தக்வா எனக்குள்ள இருக்குதா இல்லையான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சோ நான் சொர்க்கமா இல்லையான்னு என்னால மட்டும்தான் கணிக்க முடியும் அந்த அல்லாஹ்விற்கு பிறகு. நம்மளே சொர்க்கமா இல்லையான்னு நமக்கு தெரியாத பட்சத்துல அடுத்தவங்களை பார்த்து நீ சொர்க்கம் நீ நரகம் நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம சொர்க்கத்துடைய அமல்களை செய்யறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவான், இன்ஷா அல்லாஹ்.